Hello all, Vanakkam and welcome to IPL 2026 Tiruvizha. Welcome to the preview show between Punjab Kings and Mumbai Indians. Dharamshala நடக்க போகுது. Vanakkam and welcome to the show, Pidog. ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் பிபிகேஎஸ் டு மேக் ஷுர் தட் நாங்க இருக்கோம், எல்லாம் ஒன்றும் எங்களை பத்தி டவுட் பண்ண வேணாம் யாருமே அப்படின்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ற மாதிரி ஒரு கேமு. தரம்சாலால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலா சீமர்ஸுக்கு கட்டார் முட்டார்னு போகுது, பால் அடிச்சாலும் குருவி ரிங்குன்னு சுத்துற மாதிரி சைன்னு போகுது பால். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கு, நல்லாவும் போகுது விக்கெட்ல இருந்து, அடிச்சாலும் பயங்கரமா போகுது, நிறைய ரன்னும் வருது. ஸோ இங்க எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க டீம்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிளேயிங் லெவன் என்ன இருக்க போகுது, ரெண்டு டீம்ஸும் இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் எப்படி அந்த டபிள்யூ எடுக்க போறாங்க இங்க இருந்து. பேசுற கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே, எவ்வளவு தோத்துருக்காங்க? 11 மேட்ச்ல 4 தோத்துருக்காங்க. எல்லா டீமுமே 4-5, எல்லா டீமுமே 4 தோத்துருக்காங்க. கரெக்டா? இவங்களும் 4 தோத்துருக்காங்க. ஆனா பிரச்சனை என்ன, அந்த 4ம் தொடர்ந்து வந்திருக்கு. சோ நீங்க அப்படி எடுக்காம எப்படி இது பண்ணும்? see the table guys, just see the table. Every team have lost at least 4 games or more, and we are going to play a team that has lost 8 games. Okay, and then coming back with their captain dropped and coming back with a captain who's not performing. அப்படிங்கும்போது this is the best chance for us. Yes, we have slumped in the last 4 games. ஒரு மேட்ச் ஜெயிச்சோம்னா we are going to be again back in the catching position where we can even target the top 2 அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இதோட இவங்க போனோம். இப்போ மும்பையோட ப்ராப்ளம் என்னன்னா, எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மைன்னு தெரியல. கேட்டா ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணிட்டாராம், சூரியகுமார் அன்ஃபாலோ பண்ணிட்டாராம், ரோஹித் சர்மா அன்ஃபாலோ பண்ணிட்டாராம். எனக்கு அதெல்லாம் தெரியல, இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நான் இறங்க மாட்டேன். பட் அந்த மாதிரி போயிட்டாருன்னு சொல்றாங்க, இல்லவே இல்லன்றாங்க மும்பை இந்தியன்ஸ்லயே, அந்த மாதிரி தான் சொல்றாங்க இப்போ. அப்படிங்கும்போது those are the mental aspects where you need to try and exploit. You have been playing together as a team with a captain who has done well, taken you to the final, showed everyone what it is in the first 7 games to dominate every single team in the competition. போது ஒரு சர்க்கிள் எல்லாருக்குமே வரும். அந்த சர்க்கிள்ல இருந்து எப்படி எழுந்து, இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குனாங்க, 2ஆவது மேட்ச் இருக்குனாங்க, 3ஆவது மேட்ச் இருக்குனாங்க, 4ஆவது மேட்ச் இருக்குனாங்க, இதுக்கு மேல சறுக்குனாலும் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த 2 ஜெயிச்சா 17 போயிடுவாங்க. பட் இதை சறுக்குனாங்கன்னா செல்ஃப் டவுட்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளால ஜெயிக்க முடியுமா இதுக்கு மேலன்னு. they should not let that happen. இங்க வந்துட்டு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 214, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 201ன்னு சொன்னோம், 208 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு சொன்னோம், 210 அடிச்சாங்க PBKs. they couldn't close out the deal after reducing the opposition to 47 for 3. அப்படின்னா it's the bowling which we have been reflecting all the time. இன்னொரு கதை சொல்றேன். highest chase ever made here in Dharamshala batting second is 200 by South Africa versus India in 2015. நான் இருந்த அந்த டக் அவுட்ல அக்ஷர் பட்டேல 4 6 கண்டினியூஸா அடிச்சாரு. ஜேபி டொமினி 4 6 கண்டினியூஸா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஓகே, ஐபிஎல்ல ஹையஸ்ட் சேஸ் இதுக்கு முன்னாடினா 193. ஓகே, 208 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்ன்றேன். அவ்வளவு ஈஸியான சேசிங் கிரவுண்ட் கிடையாது இது. அப்படிங்கும்போது தட் வாஸ் a proof and Kristen Stubbs got out. டெல்லி கேபிட்டல்ஸ் was all at sea. பட் இவங்க போலிங் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு டூத்லெஸ்ஸா இருந்தது. அதே மாதிரி சஹல் இப்போ பிரச்சனை பண்ணியிருக்காரு, நான் பேட்ஸ்மேனா தான் ஆடுவேன்னு. சரின்னு சொல்லி அவர் பேட்ஸ்மேனா ஆடினாங்க, அந்த பிரச்சனையும் அவருக்கு இருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஸோ தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி காஸ்டட் தெம். போன தடவையே சொன்னேன், மார்க்கோ யான்சன் லுக்ஸ் டயர்டு. மார்க்கோ யான்சன் லுக்ஸ் டயர்டு, கம்ப்ளீட்லி லுக்ஸ் அவுட் ஆஃப் ஃபியூயல். அதனால ஃப்ரெஷ் இதை கொண்டு வாங்கடா பெண்டார் ஷோஸை கொண்டு வந்தாங்க. அவர் சரியா போடலை, குயிக்காவே போடலை, நிறைய ஸ்லோவர் டெலிவரி போட ட்ரை பண்ணி செமடி வாங்கிட்டாரு. ஸோ அதுதான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு. அது இன்னொன்று இதுல சிரிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சீமர்ஸோட எக்கானமி 10.32, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.96. The history of Dharamshala, the economy of spinners are less than seamers as the stat says. அங்க ஸ்பின்னர் கொடுக்காம யஜேந்தர் சேல பேட்ஸ்மேனாவும் அக்ஷர் பட்டேல பேட்ஸ்மேனாவும் 2 டீம் ஆடி இருக்காங்க. ஒரு டீம் தான் தோக்கணும், அது பிபிகேஸ். ஓகே,
இப்ப இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். பஞ்சாப் கிங்ஸோட கரெக்டா நீங்க சொல்லுங்க. பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கான்லி, சஷாங்க் சிங், சூர்யான் ஷெட்டே, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், ஜேவியர் பாட்லெட், வைஷாக் விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யஜுவேந்தர் சஹல். அதாவது யாஷ் தாக்கூர் எப்படின்னா விக்கெட் எடுப்பாரு, சர்டிஃபைடு 4 ஓவர்ல 50 ரன் போலர் யாஷ் தாக்கூர். அந்த சுச்சுவேஷன்ல வைஷாக் கூட போல்டியூ 1 or 2 குரூஷியல் ஓவர்ஸ். அந்த சுச்சுவேஷன்ல எதனால வைஷாக்கு பதிலா யாஷ் தாக்கூர் ஆடினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா டார்ஷோஸுக்கு பதில் ஜேவியர் பாட்லெட்டு, மார்க்கோ யான்சன் பதில் அஸ்மத்துல்லா ஓமர் சாய். அஸ்மத்துல்லா ஓமர் சாய் இஸ் அ கேப்பபிள் பேட்ஸ்மேனு. அதுக்கப்புறம் யாஷ் தாக்கூர் பதில் வைஷாக் விஜயகுமார். விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ் வெதர் த சேஞ்சஸ் வாட் ஐ எம் சேயிங் மேக் சென்ஸ் டு யூ ஆர் நான் சென்ஸ் டு யூ. இல்ல ஏதாவது நிகில் இருந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு வைஷாக் விஜயகுமாருக்கு. பட் ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்ல, எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல. பட் அகைன் நானுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் ஏன் வைஷாக் விஜயகுமார் ஆடல அப்படின்னு. அதுதான் எனக்குமே புரியல. அவருமே ஒரு ரைட் ஆர்ம் சீமரு, இவருமே ரைட் ஆர்ம் சீமர் தான். ஸோ அவர் ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்காரு. அது ஏன் அப்படி போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 3 லெஃப்ட் ஆர்ம் சீமரோட இது வந்து ஒர்க் அவுட் ஆகல. நம்ம முன்னாடியே சொன்னதுதான், 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர் வச்சிருந்தா டூ மெனி ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். வெறும் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஒரே ஆங்கிள் போடுற மாதிரி லைன் அப் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி. ஸோ அதனால அதை வந்து முதல்ல கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்சல்யூட்லி நோ டவுட். நீங்க நீங்க சொன்ன பிளேயிங் லெவன்ல வந்து எந்த விதமான கொஸ்டினுமே இல்லை. இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல பிபிகேஎஸ். ஆனா பட் ரொம்ப ஓவராவும் சேஞ்ச் பண்ணி நம்ம பதட்டத்துல இருக்கோம்னு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டிக் பண்றாங்களான்னு தெரியல. பிகாஸ் நீங்க ஒரு பிளானோட வாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் இதே பிளேயிங் லெவன ஸ்டிக் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கோ யான்சனை டிராப் பண்ணுவாங்களா இந்த ஸ்டேஜ்ல வந்து ஐ ரியலி டவுட் இட். பட் ஆனா அது மட்டும் தான் எனக்கு தெரியல. மேபி ஜேவியர் பாட்ல திருப்பி வரலாம் இவருக்கு பதிலா, பென் டாஷஸ் பதிலா. ஏன்னா அந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கோ யான்சன் கேன் ஆல்சோ கிவ் யூ லஸ்டி ப்ளோஸ்னும் போது ஸோ அதையுமே மைண்ட்ல வச்சுப்பாங்க. ஒமர் ஜாயோட நார்மல் அந்த சில்க் டச் பேட்டிங் அடிக்கும் அடிப்பாரு. பட் ஆனா மார்க்கோ யான்சன் அடிச்சாருன்னா இட் ஸ்டேஸ் ஹிட். ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்படி யோசிப்பாங்களான்னு தோணுது. பட் அந்த அதர் ஹேண்ட் எம்ஐக்கு வந்து நத்திங் டு லூஸ். அவங்க வந்து அப்செட் ஜாப் தான் பண்ணணும். இனிமே யாரையாவது வந்து வெறுப்பேத்துற மாதிரி அவங்கள வின் பண்ணி ஐயோ என்னையா இப்படி வின் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் ஆடணும். பட் அவங்க என்ன பிளேயிங் லெவன் ஆட போறாங்க? போன மேட்ச் they pushed RCB. Let's be Yeah. honest here. They pushed RCB. They didn't play with a defeat attitude. They didn't come with their shoulders dropped. You can see that they had the desire to win. ஓகே, தோத்துட்டாங்கன்றதுனால ஒரு டீம் குறை சொல்லக்கூடாது. சும்மா வர்றது 210 அடிக்கிறான், 93 கால் விட்டாருன்னா தென் வி கேன் டெல் என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல ஆடுறாங்கன்னு. தே ஷோட் த டிசையர் டு வின். அவங்க பாவம் அந்த பையன் ராஜ்பாவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கடைசியில் கொடுத்துட்டாரு. ஓகே, அங்கேயும் உங்களுக்கு அந்த ரூல் வந்துருச்சு, லெக் ஸ்பின்னர் வந்து போட முடியாதுன்றதுனால. அங்கேயும் நிறைய டீம்ஸ் கஷ்டப்படுறாங்க அந்த ரூல்னால. ரகு சர்மா போலிங் போடல. அவங்க எப்படி போவாங்கன்னா மைனஸ் ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா ஹேஸ் டு பேட் நம்பர் 3. எனக்கு அதனால தான் இந்த உடம்பே சரியாம போச்சு, சொல்லி சொல்லி இருமறதுக்கு காரணமே அதுதான். திலக் வர்மா அட் நம்பர் 3, ஸ்கை, நமன் தேர், வெல் ஜாக்ஸ், ராஜ் பாவா, கார்வின் போஷ், அஸ்வனி குமார், அல்லா கசன்ஃபார் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அவங்களோட இம்பாக்ட் சப் ரகு சர்மா. இப்படிதான் நான் போவேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல ரகு சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, அல்லா கசன்ஃபார், அஸ்வனி குமார், கார்வின் போஷ், ராஜ் பாவா, வில் ஜாக்ஸ். 7 போலிங் ஆப்ஷன் லிட்டரலி ஸ்பீக்கிங். ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா, ஸ்கையி, நமந்தர், வில் ஜாக்ஸ், ராஜ் பாவா, கார்பின் போஷ், 8 பேட்டிங் ஆப்ஷன். இதுதான் பெட்டர் பிளேயிங் 11 பிகாஸ் ஐ டோன்ட் சி ஹர்திக் பாண்டியா பிளேயிங் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் வாட் ஐ எம் ஹியரிங். இஃப் தெர் இஸ் அ காம்ப்ரமைஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் பிளேயிங், he will take ராஜ் பாவாஸ் பிளேஸ். இதுதான் அவங்களோட பிளேயிங் 12 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். ஹர்திக் பாண்டியா ஆடுற மாதிரியே தெரியவே இல்லையே. அதனாலதான் ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா திருப்பி இந்த சீசன் அவ்வளவுதானா, ஆட மாட்டாரா அப்படின்ற மாதிரிதான் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் சி ஹர்திக் பாண்டியா கமிங் இன் டு திஸ் 11. ஸோ ப்ராபப்ளி நீங்க சொல்ற 11 தான் அஸ்வினி குமார் 100% ஆடுவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். 100% அஸ்வினி குமார் ஆடுவாங்க. ஸோ தே வாண்ட் டு கிரியேட் அ வெரைட்டி. அஸ்வினி குமார் நல்லாவும் போட்டிருக்காரு. இதை தான் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது மும்பை.
இதுக்கப்புறம் தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, எல்லாரையும் சான்ஸ் கொடுன்னு எல்லாரையும் இறக்கி விட்டாலும் வாய்ப்பு சொல்றதுக்கு இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் தே வில் ட்ரை டு ப்ளே ஃபார் தேர் ப்ரைட். இது வந்து ரொம்ப நாளா சொல்லின்னு இருக்கோம். பட் ஆஃப்கோர்ஸ் தே ரியலி புஷ் ஆர்சிபி. இங்கேயும் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பிபிகேஸை. தே ஹாவ் அ சான்ஸ் டு வின் ஹியர். பிபிகேஸ் கொஞ்சம் சர்க்கிளா இருக்கு போலிங், அதுல நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இங்க வந்து வின்னிங் ஃபேக்டர் என்ன, எங்க புதக்குழி, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? எட்ஜ் முதல்ல கொடுக்க போறோமா நம்ம? அதை வந்து போன இதுல டிசைட் பண்ணியிருந்தோம், அதை கொடுக்க போறோமா? இல்ல வியூவர்ஸ் நம்ம என்ன சொல்றோமோ அதை மத்த டீம் ஜெயிக்கும்னு அவங்க நினைச்சுக்கிறது பெஸ்ட். ஓகே, இதான் இன்ஃபர்மேஷன் வியூவர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இங்க அந்த 208 வின்னிங் இதுன்னா பவர் பிளேல ஒரு விக்கெட் மேல போகக்கூடாது. 45 to 50. அதுக்கப்புறம் ஒரு 35 ரன்னு எப்படி இருக்கணும்னா ஒரு 90 ரன், 10 ஓவர்ல 90 ரன் வந்துட்டீங்கன்னா நொறுக்கிடலாம். அதுக்கப்புறம் 11 to 15 ஒரு 55, 16 to 20 ஒரு 60 takes it a score between 205 to 210, which in my opinion, if you bowl well, will defend. You don't need 240 here. Batting first 6 overs, PBKS handsome tick பண்ணி தோத்தாங்க. First batting factor 72 for no loss, Delhi 47th பத்திரி dead and buried. Second win factor bowling in the last 6 overs, bleeding நிறுத்தவே முடியாதுன்னு. அந்த 47 for 3ல இருந்துட்டு டெல்லி 5 ஓவர்ல 78 for 2. பிபிகேஎஸ் அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருந்துட்டு they could only score 70 for 3 in 6 overs. டெல்லி ஸ்கோர் 78 for 2 in 5 overs. அதை இவங்க ஹேண்ட்ஸமா டிக் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 overs ஆஃப் பேட்டிங் சேஃப்டி டு செட்டப்னா பிரியான் ஷாரியா ஒரே கியர், பிரப்சிம்ரன் சிங் ஒரே கியர். ஆனா கூப்பர் கான்லியா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கட்டும் மாத்தி ஆடுறாங்க பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். இங்க பாத்தீங்கன்னா ரயான் ரிக்கிள்டன் ஒரே கியர், ரோஹித் சர்மா ஒரே கியர்ல தான் ஆடுறாரு. அதுக்கப்புறம் தே ஆர் கோயிங் டு சென்ட் திலக் வர்மா இஃப் என்ன சொல்றது ரயான் ரிக்கிள்டன் கெட்ஸ் அவுட், இல்லைன்னா நமன் திர்ரு இஃப் ரோஹித் சர்மா கெட்ஸ் அவுட். இந்த சீமிங் இதுல திலக் வர்மாவை தான் இறக்கணும். அதனால பேட்டிங் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் அ எட்ஜ். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மும்பையோட போயிங்கும் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் இன்ஸ்பைட் ஆஃப் த கோட் ஜஸ்பிரீத் பும்ரா லுக்ஸ் வெரி பிளாட். இவங்களோட போலிங்கும் ரொம்ப மோசமா இருக்கு கடைசி 6 ஓவர்ல. somehow I expect the fresh energy which Asmatullah Omarza and Xavier Bartlett might bring along with Vaishak Vijay Kumar. ஹர்ஷதீப் சிங்க 16வது ஓவர்லயே முடிச்சுட்டாங்க. அந்த சிதம்பரம் ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியல. he has ball in the last 3 overs. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பும்ராவே அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இஸ் நாட் ஹேவிங் அ குட் டைம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. அதுக்கப்புறம் அஸ்வினி குமார், கார்பின் போஸ் கேன் ப்ளீட் இன் திஸ் பிட்ச் ஹார்ட் லென்ஸ். ராஜ்பாவா ரொம்ப ஸ்லோ, பும்ரா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸை டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதுனால அந்த எட்ஜ் கன்சிடரிங் பாட்லெட் கோயிங் டு ரிட்டர்ன், கன்சிடரிங் தே வில் டெஃபினெட்லி பிளே ஓமர் ஜாய் அண்ட் ஹர்ஷதீப் சிங் ஸ்டில் போல் வெல் இன் டெத் ஓவர்ஸ். பவர் பிளேல தான் செம்ம அடி வாங்குறாரு ஒழிய வைஷாக்கம் அப்படியே அந்த கேரம் பால் நக்கல் பால் போட்டு அவரு இது பண்றதுனால ஒரு இத்திரூண்டு எட்ஜ் இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் 4 matches in a row still goes to பஞ்சாப் கிங்ஸ்ன்றதுனால ஒரு 50.1 எட்ஜ் டு பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்றது. ஏன்னா இந்த வின் ஃபேக்டர்ஸ் படி பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அங்க இருக்காருங்கும் போது எட்ஜ் அங்கதான் போனோம். ஆனா பழைய ஜஸ்பிரீத் பும்ரா அவர் வரல, அதனால அந்த எட்ஜ் கொடுக்குற பழைய ஜஸ்பிரீத் பும்ராவா அவர் இருந்திருந்தா Mumbai nevertheless of where in this table I would have given the edge to Mumbai. 50.1, 49.9 to Mumbai. Vicky, you're right. இவ்வளோ க்ளோஸா வந்து பாருங்க, மேட்ச் ஆடுற அவங்களுக்கு ப்ரெஷர் இல்ல, எட்ஜ் கொடுக்குற எங்களுக்கு ப்ரெஷரா இருக்கு. அதனால இவ்வளவு சின்ன எட்ஜ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. 51-40 நான் சிம்பிளா முடிச்சிடறேன். 51-49 டு பிபிகேஎஸ், அவ்வளவுதான். எப்படிலாம் கேட்காதீங்க என்ன. 51-49 டு பிபிகேஎஸ். தோத்தா தயவுசெய்து கமெண்ட்ல வச்சு செய்யாதீங்கன்னா, என்ன கொடுத்தாலும் இப்படிதான் நடக்குது. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல. எட்ஜ் கொடுக்கறதுக்கே ஒண்ணுமே புரியல. இப்படி வேற காட்டுறாரு பீடாக். இது வந்து மீம் மெட்டீரியல் ஆக போகுது பீடாக். பாருங்க, இப்படி இப்படி பண்ணி நம்மள வந்து மீம்ல இப்படி இப்படி காட்ட போறாங்க. கேம் சேஞ்சர்ஸ் யார்? அட்லீஸ்ட் கேம் சேஞ்சர்ஸ் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது பீடாக், அதாவது கொடுத்துடலாம். கேம் சேஞ்சர்ஸ் யாரு பீடாக்? 2 கேம் சேஞ்சர், 1 ஃப்ரம் ஈச் டீம். ஒருத்தர் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு, நாங்க எப்படின்னா நம்பாதே எங்களை நம்பாதே அப்படின்னு கேம் சேஞ்சஸ். நான் தேக் வர மாட்டாங்க எடுப்பேன். போன மேட்ச் பியூட்டிஃபுல்லா டஃப் பிட்ச் இன் ராய்ப்பூர்,
ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாபுலஸ் ஆண்டார். நான் திருப்பி சொல்றேன், நம்பர் 3ல இறக்குங்க. அவர் 15 ரன் அடிக்கிறதுக்கு 13 பால் ஆகும். கொளுத்திருவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிச்சில் particularly the seam movement is there, you need a guy who knows how to score runs. He's also another version of சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும். அவரை நான் பிக் பண்றேன். பிரப்சிம்ரன் சிங் 2 மேட்சா அடிக்கல, அவர் எப்படி அடிப்பாருன்னு தெரியாது. ஒரு எட்ஜ் அங்க போகும், ஒரு எட்ஜ் அங்க போகும், ஒரு ஃபுல் 6 இங்க போகும், ஒரு கவர் டிரைவ் இங்க போகும். ஸோ பிரப்சிம்ரன் சிங் from பஞ்சாப் கிங்ஸ் and திலக் வர்மா from மும்பை இந்தியன்ஸ். ஓவர் டு யூ விக்கி. ஐயர் ப்ளூ சட்டை மும்பை இந்தியன்ஸ்னு பார்த்தாலே ரன் அடிப்பாரு. ஸோ அதனால ஐயர் ஃப்ரம் பிபிகேஎஸ். இந்த பக்கம் வந்து அதான் 2 ஆப்ஷன் வச்சிருந்தேன். பட் ஐ வாண்டட் டு கோ வித் ரயன் ரிக்கில்டன். ஏன்னா நானுமே வந்து திலக் வர்மா வச்சிருந்தேன். பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் ரயன் ரிக்கில்டன் இஸ் சம்ஒன் இந்த மாதிரி பிச்சில் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பெட்டரா ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குன்னு ரோஹித் சர்மா கொடுத்துருப்பேன். பிகாஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் நிறைய இருக்குன்றதுனால அங்க ஒரு ஆப்ஷன் அதை கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். தீஸ் ஆர் மை கேம் சேஞ்சஸ். இஃப் யூ ஹாவ் எனிதிங் டு ஆட் ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போறேன். ஜெய் ஸ்ரீராம், இது வந்து இது சொல்லல பேர், அது பேரு ஜெய் ஸ்ரீராம் 4518 கேட்டிருக்காரு. என்னன்னா, ஹாய் பிடாக், திஸ் இஸ் சாய் ஃப்ரம் ஆந்திரா. மை கொஸ்டின் இஸ் அபவுட் கலர்ஸ் ஆஃப் பால்ஸ். How does the color of ball impact the movement of the ball? I heard pink ball moves a lot compared to red ball. What is the difference between white, red and pink balls? அதாவது ரெட் பால் தான் இருக்கிறதுலயே சீம் ஹார்டா இருக்கும். சீம் ஹார்டா இருக்கும். நீங்க கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, பிங்க் பால் ஆடி இருக்கீங்களா? The seam covering will be more stronger and thicker in red ball compared to white ball and pink ball. அதனால அந்த ரெட் பாலை நீங்க வந்துட்டு கரெக்டா ஒரு பக்கம் ஷைனை மெயின்டைன் பண்ணினாலும் ஓல்டு பால்ல பிகாஸ் ஆஃப் த திக்னஸ் ஆஃப் த சீம் ஸ்டில் யூ வில் ஹேவ் a little bit of a in and out seam movement if you use the seam well. ஓகே, அதுதான் ரெட் பால் வருது. ஹார்ட்னஸ் 80 ஓவர் முடிச்சுட்டு நீங்க பாலை மாத்துவீங்க, ஸ்டில் வந்து இந்த சீம் வந்து ஹார்டா இருக்கும். இந்த ரெட் பால்ல நிறைய அந்த சீம் போற அந்த இதுவே இருக்காது. ஒயிட் பால்ல உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சீம் வந்து கொஞ்சம் சாஃப்டரா இருக்கும். ஸோ சீம் உங்களுக்கு சாஃப்ட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா சீம் உங்களுக்கு என்ன ஆகும், இது வந்துட்டு ஒயிட் பால் ஓல்ட் ஆச்சுன்னா பால் சீமே ஆகாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, அந்த சீம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட்ல மேல வரும்போது தான் என்ன ஆகும், நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஹோல்ஸ்ல வந்துட்டு ஏர் உள்ள போக ஆரம்பிக்கும். அப்போதான் நீங்க ஒரு பக்கம் பாலை நல்லா ஷைன் பண்ணி ஒரு பக்கம் விட்டீங்கன்னா, அதனாலதான் ஒயிட் பால்ல உங்களுக்கு நல்ல வந்து பிச்சிலே பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் நிறைய ஆகும். எப்ப சீம் திக்கா இருக்கோ அப்ப ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. ரெட் பால்ல நீங்க ரிவர்ஸ் ஸ்விங் இது பண்ணணும்னா ஒரு பக்கம் பாலை வந்துட்டு பயங்கரமா நீங்க அப்படியே ட்ரையா விட்டுட்டு இன்னொரு பக்கம் பயங்கரமா ஷெயின் பண்ணி இன்னொரு பக்கம் நாய் குதற மாதிரி பால் இருந்தாதான் இந்த வெயிட் ஃப்ரம் ஒன் சைட் டு அதர் சைட் ஆஃப் த லெதர் கன்சிடரபிளி ஹையரா இருந்தாதான் ரெட் பால்ல ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். ஆனா ஒயிட் பால்ல 20 ஓவர் கிரிக்கெட்லயே நிறைய பாத்தீங்கன்னா 15 ஓவர்ல பாத்தீங்கன்னா செம டியூவா இருக்கும், திடீர்னு பால் இப்படி போகும். அதுக்கு என்ன ரீசன்னா சீம் வந்து சாஃப்ட் ஆயிடும். இதுல என்னன்னா பிங்க் பால்ல லெதர் வந்து சாஃப்டஸ்ட் லெதர் இஸ் பிங்க் பால் கம்பேர் டு ஒயிட் பால் அண்ட் ரெட் பால். லெதர் எப்பவுமே சாஃப்டா இருந்தது. ஆப்ஜெக்ட் எப்பவுமே சாஃப்டா இருக்குன்னா ஏர்ல போகும்போது என்ன ஆகும், பிகாஸ் ஆஃப் த வெயிட் பீயிங் லெஸ் கம்பேர்ட் டு டூ அதர் பால்ஸ், the ball deviates more in the air because of the size of the ball when it has got shine. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் பிங்க் பால்ல என்னன்னா அந்த ஷைன் சீக்கிரம் போயிடும். அந்த ஆர்டிபிஷியல் பெயிண்டிங் தட் ஹஸ் பீன் டன் ஆன் த பால் ரொம்ப சீக்கிரம் போயிடும். ஒரு 20 ஓவருக்கு பயங்கரமா அலையும், டே டைம்லயும் அறையும் நைட் டைம்லயும் அறையும், பிகாஸ் இட் இஸ் கூட பிளாக் சீம் பயங்கரமா அலையும் உங்களுக்கு. ஆனா அந்த இது போச்சு, அவனை ஷைனி 20 ஓவர்ல போச்சு வச்சு வகுந்துருவாங்க, ஒண்ணுமே ஆகாது. பால் வேற லைட்டா இருக்கும், உங்களுக்கு ரிவர்ஸும் ஆகாது, உங்களுக்கு ரெண்டு பக்கமும் குயிக்கா ஷைன் போடும், ரிவர்ஸ் சுத்தமா ஆகாது உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து பெஸ்ட் இதுன்னா என்ன டிஃபரன்ஸ்னா இதுதான். உங்களுக்கு வந்து ரெட் பால்ல வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த ஹார்ட்னஸ் ஆஃப் த சீம் யூ கேன் ஸ்டில் எக்ஸ்ட்ராக்ட் சீம் மூமெண்ட் இந்த வேர்ல்ட் பால்.
ஒயிட் பால்ல பிகாஸ் ஆஃப் த சீம் ஹார்ட்னஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர். கொஞ்சம் சீம் சாஃப்டா இருந்தனால கரெக்டா பாலை யூஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணலாம். பிங்க் பாலோட உயிரே 20 ஓவர் தான். ரெண்டு பக்கமும் ஷைன் போச்சு, அதுக்கப்புறம் லெதரன்ட் தான் உங்களுக்கு. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெட் பால், ஒயிட் பால் அண்ட் பிங்க் பால். Is what I little known with my experience. Vicky, please, if you want to add on, please elaborate, or else you can give a glittering thoughts on whether RCB will also have their quick queue on RCB in runner. The PBKs will also get closer to have a queue on the right. 3 பால்லயுமே ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ரெட் பால் ஒயிட் பால் வந்து ஜென்ரலாவே ஆடி இருக்கேன். பிங்க் பால்லயும் ஆக்சுவலா 2 போர்ட் கேம் ஆடி இருக்கேன். துலீப் டிராஃபி கேம்ல 2 போர்ட் கேம் ஆடி இருக்கேன். ஒரு 3 ஃபார் 100 கேம் 5 ஃபார் எடுத்தேன். ஸோ அதனால வந்து எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் த இதுலயுமே போலிங் போட்டேன். நைட்லயும் போலிங் போட்டேன், மத்தியானமும் போலிங் போட்டேன். ஸோ அதனால வந்து 3 டீமா பிரிச்சிருந்தாங்க, இந்தியா ரெட் கிரீன் ப்ளூன்னு சொல்லி. நான் கிரீனுக்கு ஆடினேன். எஸ் பீடா. அந்த 2 மேட்ச் விக்கெட் எடுத்தீங்க, நியூ பால் ஸ்ட்ரைக் பண்ணீங்களா? எப்படி விக்கெட் எடுத்தீங்க அந்த 3-5? இல்ல, நியூ பால்ல வந்து 2 விக்கெட் எடுத்தேன். 5 ஃபார் எடுத்த கேம் வந்து 2 விக்கெட் எடுத்தேன். அண்ட் இதுலயுமே ரிவர்ஸ் ஆகாது. பட் ஆனா இங்க வந்து ஹார்ட்னஸ் அப்படியே இருக்கும், சீம் உள்ள போயிடும். ஸோ அதனால டாக்டிக்கலா போலிங் போட்டு தான் எடுக்க முடியும். நான் ஸ்மித் பட்டேல அரௌண்ட்ல இருந்து போட்டு காட் பிஹைண்ட்லாம் நிக் ஆஃப் பண்ணேன். ஏன்னா பார்த்திவ் பட்டேல் தான் என்னோட கேப்டனா இருந்தாரு. பிரில்லியன்ட் கேப்டன், ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் ஐ ஹவ் எவர் சீன் ஆன் த ஃபீல்ட். என்ன நான் ஆடின கேப்டன்சில வந்து பிரில்லியண்டா பண்ணாரு. என்கிட்ட சொன்னாரு, உனக்கு விக்கெட் வேணுமான்னு சொல்லு, ஒழுங்கா நான் சொல்றத பண்ணனா விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நேரம் ஓவர் இருந்து போட்டுனே இருந்தேன். ஸ்மித் பட்டேல் ரொம்ப இப்படி திருப்புறான், நீ அரௌண்ட்ல இருந்து போடு, நான் டீப் பாயிண்ட் வச்சிடறேன், கவர்ஸை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு மிட் ஆஃப் ஓப்பனா விட்டுலாம், அவன் அங்க ஆட விடு அப்படின்னாரு. 4 பால் போட்டேன், 5வது பால் இப்படி ஆட போய் சிக்குன்னு காட் பிஹைண்ட் வாங்குச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு டெய்லண்டர் ஓபன் பண்ணாங்க, 2 விக்கெட் எடுத்தேன், 5 ஃபார் ஆயிடுச்சு. அவர் தான் சொன்னாரு, நீ இந்த மாதிரி தான் கத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விக்கெட் பாட்டாவா இருக்கும்போது திண்டுக்கல்ல இருந்தது ஆக்சுவலா அது அந்த மேட்சஸ். ஸோ திண்டுக்கல் இன்னுமே பாட்டாவா இருக்கும் விக்கெட். ஏன்னா ஒயிட் பாலுக்கு பயங்கர ஹார்டா இருக்கும், நல்லா கல்லு மாதிரி ஹார்ட் விக்கெட். ஸோ அதனால பிங்க் பால்ல போடும்போது அதான் ஒன்னே ஒண்ணுன்னா, ரெட் பால் குக்குபுர பால்லயும் அதே தான் நடக்கும், சீம் உள்ள போயிடும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். பட் ஆனா நீங்க ரெட் பால்ல இருக்கிற அந்த சீம் மூவ்மெண்ட், அந்த சீம் அடிச்சு விக்கெட்ல இருந்து போறது வந்து குக்கபரா பால்ல ஆகாது. ரொம்ப அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ரெட் பால் குக்கபரால போட்டு. பிங்க் பால்ல 2 மேட்ச் போட்டவங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஓவர் போட்டேன். ஸோ அதனால ஒரு ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா பிங்க் பால் ரொம்ப கஷ்டம்டா, நம்ம ரெட் பால் ஆக்சுவலா வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு போல் இன் ரெட் பால்ன்றத வந்து உணர்ந்தேன். பிரில்லியண்டா நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீடா, எப்படி ஒரு பால் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. பிரில்லியன்ட்லி டன். இந்த கேமுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்ன இருக்க போது, பிபிகேஸ் டப்புன்னு மேல போய் நிப்பாங்களா இவங்களை அடிச்சுட்டு? போன கேம் ஜெயிச்சிருக்காங்க, இது ரிவர்ஸ் பிக்சரு. அதாவது அதுதான் நான் சொல்றேனே, the language what you talk. Guys, we are pretty much in the table. No, 2 மேட்ச் ஜெயிச்சா this one and the next one we are going to sit on top of the table. We're going to push ourselves for இதுன்னு குவாலிஃபையர் ஸ்பாட்னு. ஸோ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 7 மேட்ச் அன்பீட்டனா இருந்தாங்க, 11 மேட்ச் அன்பீட்டனா எந்த டீமுமே இருந்தது கிடையாது. 19 வருஷம் ஐபிஎல் நடக்குது. ஒன்னு நடுப்புற சரிவு வரும், இல்லைன்னா முதல்லயே சரிவு வரும், இல்ல கடைசியில சரிவு வரும். சரிவு வரும். எல்லா டீமும் சரிவை பார்க்காம, ஜிடி சரிஞ்சு தானே வந்திருக்கான். எங்க நம்பர் 8ல இருந்து மேல வந்திருக்கான் ஜிடி. நம்ம சன்ரைசர்ஸ் 4ல் 3 தோத்துட்டு வந்தான், சிஎஸ்கே 3ல் 3 தோத்துட்டு வந்தான். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா 7 இயரா அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேர் லேர்னிங் தேர் லெசன்ஸ் அண்ட் கம்மிங் பேக். ஒரு சிலர்ஸ் எப்படின்னா, இவங்களை போலிங்கை பத்தி முன்னாடியே சொல்லிட்டே இருந்தேன், இவங்க ஜெயிச்சுட்டே இருந்ததுனால அந்த வீக்னஸ் தெரியல. இப்ப அடி வாங்கின உடனே தான் ஓல் சோசியல் மீடியாவே நம்ம சொல்றதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அதாவது ஆமா இவங்க போலிங் ரொம்ப போர், தேர் போலிங் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்டுன்னு. அவங்க போலிங் இவ்வளவுதான், இதுதான் போன வருஷமே வச்சு பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த போன வருஷம் எல்லாம் நல்லா நடந்தது அவங்களுக்கு, இந்த மாதிரி இதை ஆவலை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி தே ஹவ் டு மேக் ஷூர் தே ஃபைண்ட் எ வே. ஹவ் ஆர் தே கோயிங் ஆல் ஆஃப் சடன்? நீங்க எல்லா மேட்சும் 200 கொடுக்குற போலிங் யூனிட் 7 தடவை 200 கொடுத்துருக்காங்க இந்த தடவை. அதனால 130 ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு ரியலி கெயின் எனிதிங் அவுட் ஆஃப் இட், அண்ட் இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள். ரியலிஸ்டிக்கா என்ன பண்ணும், மற்ற டீம் மாதிரி ஒரு 20 ரன் நான் எப்படி கம்மி பண்றேன் அப்படின்னு யோசிச்சு, பிகாஸ் பேட்டிங் இஸ் ஸ்டில் டூயிங் தேர் ஜாப். போன மேட்ச் 210 அடிச்சாங்க. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. தி ஒன்லி வே வாட் தே கேன் டூ இஸ், களைச்சு போன குதிரையை முதல்ல அடிச்சு 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 ஓட வச்சுன்னா அது ஓடும். ஐயோ அடிக்கிறானேன்னு ஓடும். அந்த டயர்ட்னஸ், அந்த மென்டல் ஃபேட்டிக்கை தான் மார்க்கோ ஆன்சன் மூஞ்சில பாக்குறேன் நான். SA20 ஆடிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஆடிட்டு, T20 வேர்ல்ட் கப் ஆடிட்டு, ஐபிஎல் ஆடிட்டு, நான் ஒன்னே சொல்றேன் விக்கி,
நான் வந்து ஒரு 25 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் ஹாக்கி டீமோட டிராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப எல்லா இதுலும் டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு டோர்னமெண்ட்டுக்கு 70 நாள் இருக்கிறதெல்லாம், அதுவும் 3 நாளைக்கு ஒருத்தர் ஃபிளைட்டு. நான் திருப்பியும் சொல்றேன், இட் இஸ் 11 வருஷம் ஐபிஎல்ல இருந்திருக்கேன். ஐபிஎல் எனக்கு வந்து தெரியாத கலை எல்லாம் கிடையாது. ரொம்ப மென்டல் ஃபாட்டிக்கா இருக்கும். எங்களுக்கே அந்த மாதிரி இருக்கு. நான் விளையாடாதவங்க விளையாடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது, தட் இஸ் வேர் யூ நீட் டு கீப் த பிளேயர்ஸ் ஃப்ரெஷ் ஃபார் த பிசினஸ் அண்ட் ஆஃப் த டூர்னமெண்ட். பாண்டிங் இஸ் சச் அன் இன்டெலிஜென்ட் மேன். ஹோப்ஃபுல்லி இட் டஸ் தட். பாப்பா என்ன நடக்குதுன்னு. மும்பை வில் டெஃபினெட்லி பிளே ஃபார் ப்ரைட், வில் ட்ரை அண்ட் பிளே அண்ட் புஷ் மும்பை பிபிகேஸ் டு த லிமிட். திருப்பி சொல்றேன், இப்பதான் நான் சொல்றேன் எல்லா டீமும் 4 தோத்துருக்காங்கன்னு. இந்த மேட்ச் பிபிகேஎஸ் தோத்தா they will lose the winning formula. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸிட் கேட் ரொம்ப கிட்டக்க வந்துடும். ஏன்னா அவங்க திருப்பியும் அந்த போலிங்னால தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த போலிங் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துருவாங்க. பர்டிகுலர்லி இந்த நெக்ஸ்ட் கேம் the team wins the toss and put them in, they will go with a negative mindset. முடிஞ்சதுடா எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவாங்கன்னு. Hopefully their bowlers turn up for them, win a cricket match for them and show them we are still alive. Good luck to PPKs. Good luck to Mumbai Indians. Also, they are also trying to salvage some pride each and every game for their franchisee and their fans. Good luck for them. இப்ப நானும் ஒரு சரி சொல்லணும்னு சொல்றேன். நானும் ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்துருக்கேன், அவரும் ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்துருக்காரு. நாங்க என்ன சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். வின் ஃபேக்டர் வேணா கரெக்டா இருக்கும். we will come back and do a detailed review on how myself and 96% Best Vignesh got another prediction wrong அப்படின்னு. Until then, thanks a lot and bye bye.